ஹலோ ஆல், இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. இது ஆக்சுவலாக 2 months முன்னாடி ஷூட் பண்ண வீடியோ. ஆக்சுவலி இட்ஸ் சப்போஸ் டு பி அன் ஹாப்பி வீடியோ, பட் இட் எண்டட் இன் அ டெரிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸுங்க எங்களுக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு எலெக்ஷன் டே முன்னாடி நாள் நாங்கள் ட்ராவல் பண்ண வீடியோ. எதுவுமே கேபே கிடைக்கல. கடைசியில் ஆட்டோ தான் வந்தது. ஆட்டோவில் அவ்வளோ பெரிய சூட்கேஸை தூக்கி வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ரஷ் ஹவர்ஸையும் தாண்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தா பயங்கர ரஷ்ஷு. போனால் எங்கள் சீட்டு ஆக்சுவலி ரிசர்வ்டு சீட்டு. அங்கே வந்து அந்த கோச்சே ரிசர்வ்டு கோச்சு. பட் வந்து ஆளுங்கள்லாம் ஏறி உட்காந்துருந்தாங்க. இடமே இல்லை. ரொம்ப சண்டை போட்டு தான் உட்கார்றதுக்கே இடம் வாங்கினோம். ஸோ இடம் வாங்கினதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்லி என்னோடய தம்பி வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தான், வீடியோ கால் பண்ணியிருந்தான். பட் அந்த காலில் வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி இஷ்யூவாக இருக்குது, என்னால் உட்காரவே முடியலை, வீடியோ கால் பண்ணாதன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவன் உடனே வந்து கால் பண்ணி ட்விட்டரில் டேக் எல்லாம் பண்ணி போலீஸ்க்கு அலர்ட் பண்ணி, ரயில்வே போலீஸ்க்கு அலர்ட் பண்ணி, இந்த மாதிரி என் அக்கா குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே வந்து இஷ்யூவாக இருக்குது, அவங்களுக்கு சீட் கிடைக்கல, அவங்களால உட்கார முடியல அப்படின்ற மாதிரி அவன் கம்ப்ளைண்ட் பண்ணான். ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப அவங்க வந்து அந்த கீழே இருக்க பாட்டி அவங்களாம் ரொம்ப பேசிட்டாங்க, மனசு கஷ்டப்படுற மாதிரி. சரி போலீஸ் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பேசிக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். செங்கல்பட்டில் நின்றுச்சு வண்டி. ஆக்சுவலாக செங்கல்பட்டில் நின்னா போலீஸ் ஏறினாங்க. ஏறிட்டு அவங்கள லைட்டாக திட்டினாங்க. இந்த மாதிரி எதுக்கு ரிசர்வேஷனில் இருக்கிறவங்கள வந்து தொந்தரவு பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்டாங்களே தவிர வேறு எதுவுமே கேட்கல. எங்களை பிடிச்சி திட்டினாங்க. சும்மா தேவையில்லாததுக்கெலாம் இது ரைஸ் பண்ணுவீங்களா, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவீங்களா, தள்ளிக்கோன்னு சொன்னால் தள்ளிக்க போகிறாங்க அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். அப்போது அவங்க எப்படி இருந்தாங்கன்றதுக்கும் இப்போ போலீஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்றதும், அப்போ இருக்கும்போது நம்ம சொல்லி யாருமே கேட்கவே இல்லை. அட்லீஸ்ட் அந்த 4 சீட்டுமே நம்ம சீட்டு தான். 4 சீட்டில் 2 சீட்டில் தான் பிள்ளைங்களை வச்சுட்டு உட்காந்தோம். மேலே இருக்கிறத இறக்க கூட விட மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டிங்களா, ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டிங்களான்றாங்க. இப்போது எனக்கு என்ன கேள்வினா, இஸ் இட் கரெக்ட் தட் அவங்க நம்ம போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க எங்களோட சீட்டில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, இல்லை அன்டில் அண்ட் அன்லெஸ் அது ஒரு பிரச்சனையாக ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா அது பிரச்சனையும் ஆச்சு, அவங்க எங்களை ஹர்ட்டும் பண்ணியிருக்காங்க வார்த்தையால். ஏன்னா கடைசியாக இவங்கெல்லாம் கீழே உட்காந்துட்டு ஃபுல்லாக எங்களை கமெண்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. பார்த்தியா திட்டு வாங்கினாங்க, பார்த்தியா போலீஸ்கிட்டன்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு தான் வந்தாங்க. எனக்கு கடைசியில் வீட்டுக்கு போனால் போதுண்டா சாமின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக வீட்டுக்கும் போயிட்டோம், ஓட்டும் போட்டுட்டோம். நல்ல வேளை இது வந்து இதுக்கு மேலே பெரிய பிரச்சனையாக ஆகலைங்க. அது வரைக்கும் கடவுளுக்கு நன்றி.